இந்த கம்பெனிக்கு நீதான் முதலாளி. நீயும் எல்லாரையும் கேட்டு முடிவெடுக்கணும்னு சொல்ல வரலப்பா. அந்த கம்பெனில உனக்கு, கார்த்திக்கு, ராகினிக்கு கூட உரிமை இருந்துச்சு. அப்பவே கார்த்தி சில நேரத்துல அவன் சொல்றத நாம கேட்க மாட்டேங்கிறோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். நாமளும் அவனுக்கு பக்குவம் பத்தலன்னு அதை பெருசா எடுத்துக்கல. கார்த்தி இப்ப முன்ன மாதிரி இல்ல தமிழ். ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு. ஆனா மத்த விஷயங்கள்ல அவர் நிதானமா தானே இருக்காரு. நாம அண்ணன் கம்பெனில வேலை தானே பாக்குறோம். நமக்கு இங்க உரிமை இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு வந்துடக்கூடாதுப்பா. ஏற்கனவே ராகினியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்தே நம்ம கூட அவ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லயே இல்லப்பா. முன்னுக்கு பின் முரணா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் தான் அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருக்கீங்க. அந்த ஒற்றுமை உங்களை விட்டு போயிடக்கூடாதுப்பா. அவனுக்கு ஒரு கௌரவமான பொறுப்பை நீ கொடுத்தா அவன் கண்டிப்பா திறமையா செயல்படுவான். அவனும் திறமையானவன் தானே. அவனை நீ தானேப்பா கை தூக்கி விடணும். ஆமா தமிழ், அவர்கிட்ட எல்லா தகுதியும் இருக்கு. ஆமாப்பா, அதனாலதான் அந்த ஜிஎம் போஸ்ட கார்த்திக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. எங்களுக்காக கார்த்திக் அந்த பதவியை நீ கொடுக்கணும் தமிழ். செய்வியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நம்ம கம்பெனியில் 3 பேருக்கு 3 யூனிட் பிரித்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் யார் சேர்மன் ஆகணுன்ற கேள்வி வந்தப்போ நீங்கள் யாருக்குமே கரிசனம் காட்டவே இல்லையே. நீங்கள் 3 பேருக்குள்ள போட்டி வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சேர்மன் பதவின்னு சொல்லிட்டீங்க. அந்த நேரத்தில் எனக்கு அந்த பதவி வேணும்னு நானோ இல்லை சரஸ்வதி உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் சம்மதிச்சிருப்பீங்களாமா? அந்த சூழ்நிலையில் நீங்களே ஒரு முடிவு எடுத்தீங்க, எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சிங்க. இப்போ நான் அந்த நிலைமையில் இருக்கேன். என்னோட அறிவுக்குட்பட்ட மனசாட்சியோட ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி கேட்ட எப்படிமா? தமிழ், ஏங்க அத்தைக்கிட்ட இப்படி கேக்குறீங்க? இல்ல சரஸ்வதி, அவன் சொல்றது சரிதான். நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. தப்புதான். வீட்டு விஷயத்துல நான் பேசலாம். கம்பெனி விஷயத்துல நீயே முடிவெடு. நான் இப்படி கார்த்திக்காக கேட்டிருக்க கூடாது.